வந்து ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சிருந்தேன். பட் இருந்தாலும் பார்க்காம படிக்கலான்னு பார்த்தேன். அவங்க வாய்ஸ் இருந்தாலும் ஏதாவது தவறாக ஆகிடக்கூடாது இல்லையா? நல்ல மேடை அவர் வேறு முன்னாடி உட்காந்துருக்காரு. ஸோ அதனால் சார் ஐ வாண்ட் டு ஸ்பீக் லைக் எக்ஸ் சிஎம் ஆஃப் தமிழ்நாடு மிஸ் ஜெயலலிதா மேடம் அவருடைய வாய்ஸ். என் ரத்தத்தின் ரத்தமான அன்பு உடன்பிறப்புகள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கங்கள். மக்களால் நான், மக்களுக்காகவே நான் என் மண் உலகை விட்டு மறைந்தாலும் மக்கள் உள்ளத்தை விட்டு என்று மறைய மாட்டேன் என்பதை தெரிவித்துக் கொண்டு இங்கே அந்தமானிலே அழகாக பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இங்கே இந்த நிகழ்ச்சியினை ஏற்பாடு செய்த நமது எம்பி அவர்கள் இங்கே வருகை புரிந்திருக்கிறார். அருமை சகோதரர் கவுன்சிலர் வெற்றி அவர்களும் இங்கே வருகை புரிந்திருக்கிறார். இதை காண திரளான தமிழ் மக்கள் அனைவரும் இங்கே வருகை புரிந்திருக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு நான் ஒரு சில விஷயங்களை உங்களுக்காக எடுத்து கூற விரும்புகிறேன். நமது அந்தமான் மற்றும் நிக்கோபர் தீவுகளில் பாராளுமன்ற உறுப்பினர் சகோதரர் குல்தீப் ராய் சர்மா அவர்கள் பல்வேறு சாதனைகளை இந்த அந்தமானிற்காக செய்திருக்கிறார். குறிப்பாக குடிநீர் பிரச்சனையை தீர்க்க ரெட்லாண்ட் ப்ராஜெக்ட், நீங்கள் எல்லாம் ஸ்மார்ட் போனில் பேசுவதற்கான 5G தொழில்நுட்பத்தை கொண்டு வந்தது என பட்டியலிடலாம். பெண்கள் யாரையும் சார்ந்து இருக்காமல் தங்கள் சொந்த காலில் நிற்பதற்காக சுய உதவி குழுக்களை ஆயிரக்கணக்கில் உருவாக்கி வங்கிகளில் கடன் பெற்று தந்திருக்கிறார். விதவைகள், வயது முதிர்ந்தோர், ஊனமுற்றோர் ஆகியோருக்கான உதவித்தொகையினை 2500 இருந்து 5000 உயர்த்தி தர குரல் கொடுத்திருக்கிறார். ஏறத்தாழ 10,000 அரசு பணிகளுக்கான காலி இடங்களை நிரப்ப தற்போது தேர்வுகள் நடப்பதும் அவருடைய சாதனையை. அவர்களுக்காக நீங்கள் அனைவரும் கைகளை தட்டுவீர்களா? சொல்லுங்கள், செய்வீர்களா? கண்டிப்பாக தமிழர்கள் அனைவரும் இதே போன்று வாழ்வில் முன்னேற வேண்டும் என்று நான் எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். அண்ணா நாமம் வாழ்க, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நாமம் வாழ்க என்று தெரிவித்துக் கொண்டு நான் விடைபெறுகிறேன். அருமை சகோதரர் தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கும் இந்த அருமையான குறுஞ்செய்தியை அனுப்பியதற்காக உங்களுக்கு எனது வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.